ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நிறைய கோவில்களில் வந்துட்டு இந்த பசுமாடுகள்லாம் வச்சு கோமாதா பூஜைகள்லாம் வந்து பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியவை சார்? பொதுவாகவே கோமாதா அப்படிங்கிறது, கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டை வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்கு மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது. உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய மாதா கோமாதா. நம்ம மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதா அப்படிங்கிற தாயார் இருந்துட்டு இருந்தால் கூட மொத்த குடும்பத்துக்குமே ஒரு மாதா அப்படிங்கிறது இந்த கோமாதா தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே குதூகலம் தரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வரமாக வழங்கக்கூடிய ஒரு மாதாவாக இந்த கோமாதா இருந்துகிட்டு இருக்குது. இந்த கோமாதா சம்பந்தப்பட்ட பூஜை அல்லது கோமாதா சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா. நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் மக்களுக்கு தேவையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே. ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக அந்த கோவில்களில் கேரள கோவில்களில் அதிகமாக அந்த கோமாதா பூஜை வழிபடுறது அதிகமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கேயுமே நிறைய கோவில்களில் இந்த பசுமாடுகள்லாம் வச்சு கோமாதா பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியவை சார்? பொதுவாகவே கோமாதா அப்படிங்கிறது, கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டை வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்கு மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது. உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய மாதா கோமாதா. நம்ம மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதா அப்படிங்கிற தாயார் இருந்துட்டு இருந்தால் கூட மொத்த குடும்பத்துக்குமே ஒரு மாதா அப்படிங்கிறது இந்த கோமாதா தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே குதூகலம் தரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வரமாக வழங்கக்கூடிய ஒரு மாதாவாக இந்த கோமாதா இருந்துகிட்டு இருக்குது. இந்த கோமாதா சம்பந்தப்பட்ட பூஜை அல்லது கோமாதா சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதனால முக்கியத்துவம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு மாட்டினுடைய பின்புறத்தில் 9 நவகிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் 9 நவகிரக 27 நட்சத்திர அதி தேவதைகளும் குடி இருக்கிறதாக ஐதீகம். ஒரு கிரகத்துக்கு போய் பூஜை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம். ஒரு நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு யோகத்துக்காக நம்ம ஒரு சில பரிகாரம் பண்ணுறோம், பிரார்த்தனை வச்சுக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் மொத்தமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கம் இந்த பசுமாட்டுடைய பின்பகுதியில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை.
பிரம்மன் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூமியை நோக்குறார், அதாவது பார்க்குறார். அப்படி பிரம்மன் இந்த பூமியை நோக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 108 பொருட்களை நிச்சயமாக பார்க்குறாரு. அந்த 108 பொருள் அப்படிங்கிற அம்சத்தில் இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய பின்புறம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, பசுமாட்டுடைய பின் பக்கத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா, இந்த 9 நவகிரகங்களையும் 27 நட்சத்திரங்களையும் 9-27 நட்சத்திர அதி தேவதைகளையும் ஒட்டு மொத்தமாக வழிபாடு செய்த மாதிரியான ஒரு கணக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கோமாதா வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நடத்தி காட்டக்கூடிய, ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை இந்த கோமாதா கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு முன்பக்கம்தான் அழகு, முன்பக்கம்தான் மதிப்பு. ஆனால் கோமாதாவுக்கு மட்டும் முன்பக்கம் அப்படிங்கிறத விட பின்பக்கம் மட்டும்தான் மதிப்பு, சிறப்பு அதிகமாக கொடுத்துருக்கிறது சாஸ்திரம். அந்த பின்பக்கத்தை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணுறது. சாதாரணமாக நம்ம வாகனத்தில் காரில் போகும் பொழுது, பைக்கில் போகும் பொழுது, பசுமாட்டை ரோட்டில், அதாவது பசுமாடு அப்படிங்கிறத பாதையில் பார்த்தால் கூட நீங்கள் இந்த பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளும் பொழுதும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும். நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை, பணவரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை, தனவரவை தேடி தரும் தர்ம தேவதா பூஜை, விதியை விட வலிமையான திதி பூஜை, குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை, ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை, பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை, கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை, நல்லாசி பெருகும் நவமி பூஜை, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை, பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை, சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை, பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை, பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை, சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை, சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை, ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை, சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை, கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை, கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை, துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை, வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை, பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை, 16 செல்வம் தரும் பண தேவதா பூஜை, மணப்பித்து நீக்கும் மாந்திரீக பூஜை, தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரீக பூஜை, தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை, வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை, குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை, அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை, பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை, சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை, அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை, அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை, அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை. சார், கோமாதாவை வழிபடுறதுனால இவ்வளோ சிறப்பம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல நம்ம குலதெய்வ விருட்சத்துக்கும் இந்த கோமாதா பூஜைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதாவது கோமாதா சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணும் பொழுது அதில் 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திர சம்மந்தப்பட்ட தேவதைகளுடைய வழிபாடு இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது 9 நவகிரகம், 27 நட்சத்திரம், அதே மாதிரி 27 நட்சத்திர அதிதேவதை, அதே மாதிரி 9 நவகிரக அதிதேவதைகள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக 27 நட்சத்திரங்களுடைய விருட்சம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான விருட்சங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த விருட்சத்தினுடைய பூஜை சம்பந்தப்பட்ட புனஸ்கார சம்பந்தப்பட்ட சூட்சுமங்கள் இந்த குலதெய்வ விருட்சத்தில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறது அளப்பரிய சிறப்பு. இது மட்டுமல்ல, சாதாரணமாக ஒரு கோமாதாவை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா 7 நாட்களுக்கு உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் இருந்துகிட்டு இருக்கும்.
அதே கோமாதாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அந்த கோமாதாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 27 நாட்களுக்கு உங்களுக்கு ஓரளவு நன்மை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கோமாதா பூஜை உட்பட இந்த மாதிரியான நவக்கிரக அதிதேவதை பூஜை உட்பட 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களோடு உருவாக்கப்பட்ட தெய்வ பிரசன்னப்படி உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் பார்த்தீங்கன்னா நாள் கணக்கு மாத கணக்கு அப்படிங்கிறத விட குறைஞ்சது 60 வருஷம் உங்களுக்கு, அதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளப்பரிய வரங்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால் 60 வருஷம்? அதாவது தமிழ் வருஷம் அப்படிங்கிறது பவ யுவ அப்படின்னு ஆரம்பித்து 60 வருடங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அந்த 60 வருடங்களுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் வரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு. சார், இந்த கோமாதா பூஜையோட வழிபாட்டு சிறப்பம்சங்கள் பற்றி சொன்னீங்க. அது குலதெய்வ விருட்சத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.